எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இங்கே வருகை தந்திருக்கிறார். இதற்கேற்ற வகையில் காவல்துறையினர் ஏற்கனவே இங்கே போடப்பட்டிருக்கிறது. என்றால் தற்பொழுது சண்முகம் உள்ளிட்ட பலரும் கூட உடன் இருக்கிறார்கள். அதே போல விஜயபாஸ்கரும் கூட உடன் இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் அவர்கள் அங்கு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை அவர் பார்வையிடக்கூடும் என்பது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை காண்பதற்காக தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அமைச்சர்களும் அதிகாரிகளும் விரைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்களும் அங்கு சென்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் இபிஎஸ் வருகை தந்து அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை பார்வையிட இருக்கிறார். அது மட்டுமின்றி உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் அவர் சந்திக்கக்கூடும் என்பது தொடர்பான தகவலை எம்முடைய செய்தியாளர் லதா தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பதற்றமான சூழலே கள்ளக்குறிச்சியில் நிலவி வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் அங்கு மருத்துவமனைக்கு வருகை தந்திருப்பதாக தற்பொழுது அந்த காட்சிகள் தெரிவிக்கின்றன. அங்கு விசச்சாராயம் பருகி சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை அவர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசச்சாராய பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. 38ஆக அந்த பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை, சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை அவர் சந்திக்கவிருப்பதாகவும் எம்முடைய செய்தியாளர் தகவல்களை வழங்கியிருந்தார். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் அங்கு விரைந்திருந்து சிகிச்சை பெறுவோரின் நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் அங்கு விரைந்திருக்கிறார். தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் அங்கு ஏற்கனவே சென்று பார்வையிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் அங்கு சென்று சிகிச்சை பெறக்கூடியவர்களிடம் கேட்டு அவர்களை சந்திக்கவிருக்கிறார். அவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவிக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து மற்றொரு புறம் இந்த பலி எண்ணிக்கை அப்படின்றது தொடர்ந்து அதிகரித்தவாறு இருக்கிறது. மேலும் ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்துவிடக்கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் தற்பொழுது அந்த பலி எண்ணிக்கையானது 38ஆக அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே தெருக்கள் தோறும் சடலமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பலி எண்ணிக்கையும் ஒருபுறம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர்களும் செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறார். லதா மருத்துவமனையிலிருந்து அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத விவரித்து கொண்டிருக்கிறார். நிலை என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காரு. மறுபுறம் ராஜேஷ் அவர்கள் அங்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சென்று அங்கு நிலவக்கூடிய நிலவரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லி கொண்டிருக்கிறார். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது உயிரிழப்பு அப்படின்றது 38ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களோடு அவர்களை சந்தித்து நல்ல விசாரிக்க இருக்கிறார். இந்த நேரத்தில் மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். இந்த உயிரிழப்பு அப்படின்றது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்பொழுது 38ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அங்கு விரைந்திருக்கிறார், அங்கு பார்வையிட இருக்கிறார். கூடுதல் விவரங்கள். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு நலம் விசாரிக்கவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கின்றார். தொடர்ந்து உயிர் பலி அந்த தொடர்ந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 38ஆக அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வந்து இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி வருகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் கருணாபுரம் பகுதிக்கு வந்து இங்கு உயிரிழந்தவர்களுடைய உறவுகளுக்கும் நேரில் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.